தமிழக சட்டப்பேரவைக்கு நாளை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையிலும் வாக்குப்பதிவில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கவும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பரப்புரை நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்த நிலையில் அந்த நேரத்திலிருந்து நாளை வாக்குப்பதிவு நிறைவடையும் மாலை 6 மணி வரையிலான 48 மணி நேரத்தை அமைதி காலமாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த 48 மணி நேர அமைதி காலத்தை மதுவிலக்கு நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதனால் நேற்று முதல் நாளை நள்ளிரவு 12 மணி வரை மதுக்கடைகள், மதுக்கூடங்களை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் இந்த அமைதி காலத்தில் தேர்தல் தொடர்பான எந்த பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ நடத்தக்கூடாது என்றும், எந்த தேர்தல் விவகாரத்தையும் திரைப்படம், தொலைக்காட்சி, FM ரேடியோ, வாட்ஸ்அப், முகநூல், ட்விட்டர் போன்ற அல்லது அதுபோன்ற சாதனம் வாயிலாக பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கக்கூடாது எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தொகுதிக்கு வெளியே இருந்து அழைத்து வரப்பட்ட அனைத்து அரசியல் கட்சி நிர்வாகிகள், கட்சி பணியாளர்கள் மற்றும் அத்தொகுதியின் வாக்காளர் அல்லாதோர் அத்தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் திருமண மண்டபங்கள் மற்றும் தங்கும் விடுதிகளில் நேற்று மாலை முதலே போலீசார் தீவிர சோதனை நடத்தி தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். தேர்தல் பாதுகாப்பு பணியில் துப்பாக்கி ஏந்திய 300 கம்பெனி துணை ராணுவப் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மேலும் 83,875 காவல்துறை பணியாளர்கள், 40,427 காவல்துறை அல்லாத பணியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடி பணியில் 3.40 லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஈடுபடுகின்றனர்.